புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். ஆக்சுவலா என்னன்னா பாதை மாறி வந்துட்டோம். அதெல்லாம் மாறி வரல, கரெக்டா தான் வந்திருக்கான். ஒரு போட்டோ வச்சுட்டு பெட்ரோல் தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பெரியவங்க தாங்க. அம்மா கிளைமேட் வெயிலில் வருது. ஆக்சுவலி என்னென்னா அப்படின்னா இங்கேருந்து கொடைக்கானல் வந்து 68 கிலோமீட்ரு. ஆனால் நம்ம கொடைக்கானல் போல் கும்பக்கார ஃபால்ஸ் தான் போகிறோம். ஏங்க செம்மாங்க. அப்படியே அந்த வயல்வெளிலாம் செம. 2 சைடு மரம், நடுவில் அந்த ஹைவே, சுற்றியும் மலை, தென்னந்தோப்பு, ஒரு சைலன்ஸான பீஸ்ஃபுல்லான ஒரு இது. அந்த கொடைக்கானல் உள்ள கிளைமேட் மாதிரியே இந்த இது இருக்குது பாருங்கள். ஃபைனலாக கும்பக்கார ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். நம்ம வரும்போது ரோடு சும்மா ஒரு வழியாக வந்துட்டான். தேவையில்லாம 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. இது 100 கிலோமீட்டர் வராதாடா, 50 கிலோமீட்டர் தான் நான் வரேன். ஆனால் கறந்து கொண்டு திருப்பி பெட்ரோல் போடுங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் வந்து நான் மாதிரி 7 வீட்டில் இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்து இந்த இவன் எப்படி செட்டு தந்துருக்கு பாரு. குருவித்துறம் போகிற சொல்லிட்டு இங்கே வந்தா வாங்க போகலாம். வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம், மீன் குழம்பு வாங்கிக்கிறேன். இங்கே வரு ஜூஸு தண்ணி நிற்கிறாரியா. வாங்க ஃபஸ்ட்டு போகலாம். என்ன இந்த அப்போ அங்கோட ஜூஸ் வாங்கிக்கிறோம். இங்கே வானே சப்பா நிஷாந்த் ட்ரீட் இருந்தா இந்த இருக்கேன் பாருங்க. துண்டுலாம் தேவையில்ல, தண்ணி பாட்டில் மட்டும் கொடுங்க. நான் இங்கே வரேன். மீனை பார்த்தீங்கன்னா தரமாக. ஏன்னா நாங்கள் வந்த நோக்கமே வேறங்க. டீ குடிக்க வந்தா கூட பரவாயில்லையே. தண்ணி வருதுல்ல, மெயின் அதான். தண்ணி வருது. இல்லை ஆள் இவ்வளோ இருக்காங்க. என்ன வண்டியில் போகிறாங்க? வண்டியை வெட்டு வந்துருக்கலாமே நீங்கள் பெட்ரு. இங்கே அளவு கிடையாது, ஃபாரஸ்ட் ஏரியா அது. தண்ணியை கொடு. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இங்கே வருங்க, ஒரு 400 மீட்டர். வணக்கம்டா மாப்பிள்ள. நம்ம வந்து யங்ஸ்டரா நடந்து போறாரு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு சரி தண்ணி போமா. Oh no! ₹150 400 பெட்ரோல் போட்டு வந்தோம் 2 வண்டிக்கு.
தண்ணியை பாருங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுன்னு நினைக்கிறேன். அது மதுரைக்காரன் சோகமா தண்ணி ரொம்ப கம்மியாக வருதா? A few moments later. லாஸ்ட் ஒரு வாட்டி கையை கட்டிக்க. எங்க தாவுறது? ஐயோ போச்சே. ஐயோ போச்சே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. ரோஸ் மாலுக்கு பவன்டா செவனல் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி குளிச்சு முடிச்சிட்டோம். என்ன ஒரு சிக்கல்னா, இங்க தெரியுதா எவ்வளோ பெரிய ஓட்டன்னு? டவுசருக்கே இந்த நிலமனா எனக்கு என்ன மாம முடியல கைஸ். ஃபைனலாக குளிச்சு முடிச்சிட்டான். இவர் குளிக்கவே இல்லை. மீன் சாப்பாடு யார் தெரியுமா ஸ்பான்சரு? இந்த தம்பி தான் ஸ்பான்சரு. ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றும்ல 120 ரூபா நல்லா மீன் சாப்பாடு வெறும் 100 ரூபாய்க்கு. நானு காமி 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவியா? போகிற வழியில் மறுபடியும் ஜிபே பண்ண சொல்லிட்டேன். அப்போதான் சொல்லிட்டேன், அந்த சட்டை வாங்கிட்டு வந்தேன் 100 500 கொடுத்துட்டேன். வண்டி பெட்ரோல் போட்டிருக்காங்க 150 ரூபாய்க்கு. ஃபைனலாக ட்ரிப்லாம் முடிஞ்சிட்டு பேக் டு ஹோம். வந்திருக்கா யார் வாங்கிட்டா? நிசாந்த். நமக்கு டுமுக்கு அம்மா